எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மோகன் முகில் பிளாக்ஸ். ஃப்ரீ ஆரி கிளாஸ் செகண்ட் கிளாஸ் பார்க்குறோம். ஹவு டு ஃப்ரேம் ஃபிக்ஸிங். இப்போ 18 இன்ச் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். இதில் நான் வந்து இந்த நாடா சுற்றி வச்சுருக்கேன். ஏற்கனவே உங்கள்கிட்ட போன இதில் காட்டினது. இந்த நாடாக்கு மேலே இந்த பாப்ளின் கிளாத் போடுறேன். இந்த பாப்ளின் கிளாத் வந்து எல்லா கடையிலையுமே ட்ரெஸ் கடையில் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். ஆரி கிளாஸ்க்கு யூஸ் பண்ணுற துணின்னு கேட்டாலுமே சொல்லுவாங்க. இது ஒரு மீட்டர் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போதும் எல்லா ஸ்டிச்சும் போட்டு பார்க்குறதுக்கு. இதுக்கு மேலே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற ஃப்ரேமை வைக்கிறேன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஃப்ரேம் வந்து சைடில் வந்து லூஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிவிட்டு நல்லா உள்ளே தள்ளி இந்த துணியை வந்து நடுப்புற இருக்கிற மாதிரி எந்த சைடும் கேப் இல்லாத மாதிரி ரெண்டையும் அட்டாச் பண்ணிக்கணும். ரெண்டையும் அட்டாச் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரேமை இழுத்து கொடுக்கணும். இந்த ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா நம்ம உள்ள நாடாக இருக்கிறனால நம்மளுக்கு நல்லா க்ரிப்பு கிடைக்கும். பாருங்களேன் எப்படி இழுக்கிறேன் பாருங்கள். ஆனால் எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது துணி. ரொம்ப மட்டியான துணியாக இருந்துச்சுன்னா 1-2 இழுத்தா அப்படி இழுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கஸ்டமர்கிட்ட வாங்குறப்ப கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது பாருங்கள், நல்லா ஸ்டிஃபாக இழுக்கணும். எந்த சைடுமே எந்த ஒரு சுருக்கமுமே வந்துடவே கூடாது. அப்போ தான் நம்ம போடுற ஸ்டிச்சும் சரி நம்ம டிசைன்ஸும் சரி ஃப்ரேமை விட்டு வெளியில் வரப்போ எந்த ஒரு லூஸும் இருக்காது. இது நீங்கள் லூஸாக போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரேமை விட்டு எடுக்கிறப்ப கண்டிப்பாக டிசைன்ஸில் வந்து லூஸ் வந்துடும். லூஸ் வந்துடுறப்ப அவங்களுக்கு வந்து பார்க்கவே நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. அதனால் நல்லா ஃப்ரேமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரேமை நல்லா இழுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு டிசைன்ஸும் நல்லா வரும். அதுவும் இல்லாமல் உள்ளே அந்த நாடா போட்டிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் இருக்கும் துணி. நான் நிறையா டைம் சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைமில் நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இது எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குது நல்லா தெரியுது பாருங்களேன். இந்த துணி செம்ம ஸ்டிஃபாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் டிசைன்ஸ் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எக்ஸாம்பிளாக இதை போட்டு காட்டுறேன். ஒரு 8 இன்ச் ஃப்ரேமை பாருங்கள். இதில் இந்த சைடும் இல்லையா, அந்த சைடும் நாடா இல்லைங்களா. இப்போ இதை எடுத்து இப்போ அதே மாதிரியே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறேன். 18 இன்ச்சில் ஃபிக்ஸ் பண்ண மாதிரியே இதில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஆனால் இது வந்து நம்மளுக்கு க்ரிப்பே வராது. ஏன்னா கீழேயும் நம்மளுக்கு உட்டு இருக்குது, மேலேயும் உட்டு இருக்குங்களா. இப்போ நடுவில் கிளாத் போட்டு இழுக்கிறப்ப துணியும் வந்து நடுவில் மாட்டிக்கும். நல்லா ஜாம் ஆகிற மாதிரி மாட்டிக்கும். ஏன்னா துணி வந்து இந்த சைடு இழுக்காது, அந்த சைடு இழுக்காது. அப்படியே அந்த நூல் மட்டும்தான் அப்படி இழுத்துட்டு வர மாதிரி அப்படி வந்துகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், அதே மாதிரியே ஃப்ரேமை வந்து லூஸ் பண்ணி நம்ம டைட் பண்ணிக்கிறோம். டைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது எவ்வளோ வரவே வராது. இது நல்லா அந்த அளவுக்கு க்ரிப்பே இருக்காது பாருங்களேன். அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா நான் இந்த மாதிரி நான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் பண்ணப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. எனக்கு யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் இந்த யூடியூப்ஸ் இதெல்லாம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நான் நீங்கள் வந்து இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்கிறேன். கிளாத் 2 கிளாத் வீணாக போயிடுச்சு எனது. ஏன்னா அவங்களும் நிறையா அமௌண்ட் கொடுத்து தானே வாங்கியிருப்பாங்க. அங்கே பாருங்களேன், இழுத்திங்கன்னா வராது. நடுப்புற நல்லா ஜாம் ஆகிடும், ஒட்டிக்கும். ஏன்னா இங்கிட்டும் உட்டு அங்கிட்டும் உட்டு, அதனால் கண்டிப்பாக மாட்டி அந்த இடத்துல இழுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இழுத்திங்கன்னா நல்லாவே வராது. நல்லா ஃப்ரேம் நிற்கும், நல்லா ஸ்டிஃபாக நிற்கும்னா நம்மளுக்கு அப்படியே இழுக்கும். துணியெல்லாம் ரொம்ப இழுத்துரும். நல்லா பாருங்களேன், லூஸாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். 3 கடையில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். போடுறத பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நார்மலாக ஒரு ஜரி எடுத்துருக்குங்க. இந்த ஜரியில் ஃபஸ்ட்டு ஜரியிலே போடுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நல்லா நம்ம நார்மலாக எப்படி துணி தைக்கிறப்ப முடிச்சு போடுவோம்ல, தையல் போடுறப்ப அந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு எக்ஸஸாக இருக்குது அப்படிங்கிறது பட்சத்தில் நம்ம வந்து இந்த கட்டர் எடுத்து லைட்டாக கட் பண்ணிக்கோங்க அந்த பிசுரை. ஏன்னா நூல் கீழே இருக்கிறப்ப இது வந்து இந்த நூலாக அந்த நூலான்னு தெரியாமல்
துணியில் வந்து மாட்டிக்கும். மேலே வந்து நம்மளுக்கு கிளாத் இருக்கனால கீழே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சென்டரில் வைக்கிறேன் பாருங்கள். சென்டரில் வச்சு இந்த இதை இப்படி சுற்றி ட்விஸ்ட் பண்ணி இந்த இதில் அந்த முடிச்சோடு சேர்த்து ஜாயின் பண்ணிக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. திருப்பி சொல்கிறேன். இந்த சென்டரில் முடிச்சு வைக்கிறேன். முடிச்ச வச்சுட்டு இதை வந்து ட்விஸ்ட் பண்ணி இப்படி சுற்றிக்கிறேன். சுற்றி கட்டை விரல் பிடிச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா டைட்டாக. சரியை வந்து இப்போ சென்டரில் வச்சுருங்க. இப்படி சுற்றி சுற்றி இருக்கும். நடுவில் கொண்டு போய் சரியை வச்சுருங்க. இந்த இந்த கிளாத் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது வந்து நெட் கிளாத்து. இதில் போட்டால் தான் உங்களுக்கு நல்லா தெரியும். நான் கீழே என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும் காட்டுறதுக்காக இந்த நெட் கிளாத் யூஸ் பண்ணியிருக்கேன். 18 இன்ச் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது பாருங்களேன். இப்போ உள்ளே விட்டு எடுக்கிறேன். துளிப்பில் 14 நம்பர் வந்து எடுத்திருக்கேன். இந்த துளிப் பிராண்டில் 14 நம்பர் எடுத்திருக்கேன். அதே மாதிரியே உள்ள ஒரு சைடு வந்து பெண்டாக இருக்கும், ஒரு சைடு வந்து இதாக இருக்கும். 14 நம்பர் வந்துட்டு எதுக்காகனா ஜரிக்கு யூஸ் பண்ணுறது 14 நம்பர். 23லாம் 23, 13 இந்த மாதிரி இதெல்லாம் பீட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. எதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பிராண்டுன்னு இந்த பிராண்டு இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, இப்போ இதை உள்ளே விட்டு எடுக்கிறப்ப இங்கே பாருங்கள். இதை இப்படி எடுத்துட்டோமா, உள்ளே முடிச்சிருக்குங்களா. இப்போ திருப்பி இதை உள்ளே விடணும். ஒரு ட்விஸ்ட் பண்ணுறோம். இப்போது மேலே இழுக்கிறோம். மேலே இழுக்கிறப்ப நம்ம ஆப்போசிட் சைடில் வந்து துளிப்பு இருக்கணும். அதே வெளியில் எடுக்கிறப்ப நம்ம சைடு பார்த்து இருக்கணும். உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த மாதிரி எடுக்கிறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ இங்கே இருக்குங்களா, 90 டிகிரியில் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ உள்ளே இருக்குது. நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் அந்த துளிப்புன்றது இருக்கணும். இப்போது ட்விஸ்ட் பண்ணி எடுக்கிறப்ப நம்ம சைடு வந்துடணும். உள்ளே விட்றோம், இப்படி உள்ளே சுற்றுறோம். இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள். உள்ளே விட்ருக்கோமா, இப்படி ட்விஸ்ட் பண்ணுறோமா. இப்போ திருப்பி இப்போ மேலே எடுக்கிறப்ப அந்த துளிப்புங்கிற பிராண்டு வந்து இப்படி திரும்ப பாருங்கள். ட்விஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஆப்போசிட்லேருந்து ட்விஸ்ட் பண்ணுறேன்னா, ட்விஸ்ட் பண்ணி இப்படி மேலே எடுக்கிறோம். திருப்பி உள்ளே விட்றோம், திருப்பி இப்படி ட்விஸ்ட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், திருப்பி இப்போ ஆப்போசிட்டில் திரும்புது பார்த்தீங்களா. இப்போ திருப்பி உள்ளே விட்றோம், திருப்பி ட்விஸ்ட் பண்ணுறோம், மேலே எடுக்கிறோம், ட்விஸ்ட் பண்ணுறோம், எடுக்கிறோம். ஆப்போசிட்டில் வருதுங்களா. அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு போட்டிருக்கோமா போடலையா, எடுக்கிறோமா எடுக்கலையா நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஏன்னா அடியில் துணி இருக்கிறப்போ உங்களுக்கு கீழே என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்படிங்கிறப்ப நீங்கள் போட்டுகிட்டே இருக்கப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி இது. அடுத்து வந்து நாட் எப்படி இப்போ போட்டு முடிச்சிட்டோம். செயின் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நாட் எப்படி போடுறது. இப்போ நாட்டுக்கு வந்து எப்போதும் போல் செயின் ஸ்டிச்சில் ஒன்று எடுத்துகிட்டு மேலே கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருங்க கற்றுக்கிற வரைக்கும். இப்போது இதுக்கு நடுப்புற திருப்பி விட்டு உள்ளே விட்டு இன்னொரு நாட் எடுக்க போகிறோம். இன்னொரு செயின் ஸ்டிச்சு இங்கே பாருங்கள். இப்போ நல்லா பெருசாக இருக்குங்களா ஒரு நாட்டு. இப்போது இதுக்குள்ளே இன்னொன்று விட்டு இப்படி உள்ளே விட்டு வெளியில் எடுக்க போகிறோம். உள்ளே செகண்டாக எடுக்கிறத வந்து பெருசாக வெளியில் எடுத்துக்கணும். சரிங்களா. இப்போ நம்ம லாஸ்ட்டாக இப்போ எடுக்கிறோம்ல, இப்போ இந்த நாட்டை வந்து உள்ளே விட்டு இப்போ பெருசாக எடுத்துக்கணும். முன்னாடி இருந்ததை விட இப்போ பெருசாக எடுக்கணும். அந்த பெருசாக இருக்கிறதுக்குள்ளே விட்டு ஃபஸ்ட் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை மேலே ட்விஸ்ட் பண்ணி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு கீழே இருக்கிறத இழுத்தோம்னா நம்மளுக்கு நாட் விழுந்துடும். இப்போ இது எக்ஸஸாக இருக்கிறத கீழே எடுத்துக்கலாம். திருப்பி போடுறேன் பாருங்கள். இருங்க, 2 செயின் ஸ்டிச் போட்டுட்டு எப்படின்னு போட்டு காட்டுறேன். திருப்பி நாட் போட்டு காட்டுறேன். பொறுமையாக கற்றுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன்னா இப்போ திருப்பி உள்ளே விட்டு எடுக்கிறேன்னா இப்போது ஃபஸ்ட்டில் இருக்கிற நாட்டுக்குள்ளே விட்டு எடுத்து இழுக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நாட்டை பிடிச்சிக்கணும். உள்ளே விட்டு பிடிச்சி கீழே இருக்கிறத இழுத்தோம்னா நாட்டு விழுந்துடும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.